ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கைட் சேனல். தமிழ்நாடு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதோட ஒரு பகுதியா அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்வரும் டிசம்பர் 29ஆம் தேதி கவன ஈர்ப்பு போராட்டமும் 2026 வருடம் ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடத்த போவதாகவும் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு 22/12/2025 அன்னைக்கு தலைமைச் செயலகத்துல 3 அமைச்சர் பெருமக்களோட பல்வேறு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களோட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இன்னைக்கு நடந்த இந்த பேச்சுவார்த்தையில முக்கியமான கோரிக்கைகளா இருந்தது ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம். அதாவது 23/8/2010 முன்னாடி வேலைக்கு சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் எக்ஸாம் கட்டாயம் அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் சீராய்வு மனு தாக்கல் பண்ணணும். அதே மாதிரி செகண்டரி கிரேட் டீச்சர், சீனியர் கிரேட் டீச்சர்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய சேலரிக்கு ஈக்குவலா தமிழ்நாடு கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கும் சேலரி கொடுக்கணும். அடுத்த முக்கியமான கோரிக்கை 1/4/2003 பிறகு தமிழ்நாடு அரசு பணியில சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படிங்கிற இந்த கோரிக்கைகள் தொடர்பாக தான் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையோட முடிவுல மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் பல்வேறு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கங்களுக்கும் இடையில எவ்விதமான உடன்படிக்கையும் எட்டப்படல. மீண்டும் பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்துவது தொடர்பான எந்த விதமான உத்தரவாதத்தையும் அமைச்சர் பெருமக்கள் வழங்கல. அதனால இந்த பேச்சுவார்த்தையில எங்களுக்கு திருப்தி ஏற்படல அப்படின்னு அரசு ஊழியர் சங்கங்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இதற்கு முன்கூட்டியே முடிவெடுத்த மாதிரி டிசம்பர் 29 அன்று கவன ஈர்ப்பு போராட்டமும் ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டமும் நடைபெறும் அப்படின்னு ஜாக்டோ ஜியோ அமைப்பு தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட தோல்வியில முடிஞ்சிருந்தாலும் அமைச்சர் பெருமக்கள் இன்னைக்கு நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட கவனத்திற்கு கொண்டு சென்று பொங்கலுக்கு முன்னாடி ஒரு நல்ல தீர்வை தெரிவிக்கிறதா அமைச்சர் பெருமக்கள் சொன்னதாக சொல்லியிருக்காங்க. எனவே பொங்கலுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கங்களோட கோரிக்கை தொடர்பாக தமிழக அரசு ஏதாவது அறிவிப்பு வெளியிடுமா அப்படிங்கறத காத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.